சார் சார் என்ன மரியாதை, என்ன சமாச்சாரம், எங்க இருந்து வரீங்க? விலாவரியா சொல்றது. ஊர்கோடியில் இருக்க அந்த சேரியில இருந்து வர்றேன். சேரியில இருந்து வந்துட்டு சோபால இருந்து உட்கார்ந்துக்கிட்டியா? ஓஹோ, அதுவா சமாச்சாரம். அம்மா, நான் உங்ககிட்ட யாத்திரம் கேட்க வரல. உங்க பொண்ணு சுமதியை புக் பண்ண வந்திருக்கேன். அப்படியா? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. சுமதியை புக் பண்ண வந்திருக்கிறேன்னு நீங்க முதல்லயே சொல்லியிருந்தா அம்மா உங்களை எழுந்துருன்னு சொல்லி இருக்கவே மாட்டாங்க. இல்ல தமயந்தி? ஆமாங்க. என்னங்க, நம்ம கம்பெனி எதுங்க? என்ன படம் எடுக்க போறீங்க? எப்பங்க பூஜை, எப்பங்க ஷூட்டிங், எப்பங்க எங்களுக்கு அட்வான்ஸ்? ஆஹா, நான் சினிமா படம் எடுக்க வரலீங்க. எங்க சேரி சீர்திருத்தம் பண்றதுக்கு நிதி சேர்க்கணும். அதுக்காக உங்க பொண்ணு சுமதியை வச்சு நாடகம் போடுறதுக்காக கேட்க வந்தேன். எந்திரியா, எந்திரி எந்திரி. ப்ரீ நாடகம் போட வந்திருக்கியா? பிரியா ப்ரீ. ஆளை பார்த்தோன்னு நினைச்சேன். இந்தாம்மா, நீங்க சும்மா ஒண்ணும் நடிக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன தொகையோ அதை கொடுத்துடுறோம். அப்படியா? உட்காருங்க உட்காருங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க உட்காருங்களேன். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்லம்மா, பரவாயில்ல. நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. கோயில கட்டுறேன், கோபுரத்தை கட்டுறேன், குளத்தை வெட்டுறேன், ஆளாளுக்கு ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு வந்துடுறாங்க. நீங்க அந்த லிஸ்டோ? அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நாடகத்துக்கு எவ்வளவு பணம் வேணும் அது சொல்லுங்க. தமயந்தி, நம்ம நாடகத்துக்கு எவ்வளவு வாங்குறோம்? என்ன சீனு செட்டு, எனக்கு ஜூஸ், வெத்தலை பாக்கு, பழம் எல்லாம் சேர்ந்து என்ன ஒரு 5000 ரூபாய் ஆகும். குறைச்சல 5000. 5000 ரூபாய்? ஐயா, இது வரைக்கும் எழுந்து எழுந்து நீங்க சொன்னீங்க. இப்ப நானே எழுந்திருக்கிறேன். இது கட்டுப்படி ஆகுங்க. 5000 ரூபாய் என் கையில இருந்தா இன்னும் சேரி சீர்திருத்தம் பண்ணிருப்பேன். பாத்தீங்களா? 1 ரூபாய் 2 ரூபாய் குறைச்சிக்கலாம். நமக்குள்ள என்ன? சார், கொஞ்சம் நில்லுங்க. என்ன குழந்தை சேரிய நின்னுச்சு இப்ப கிட்ட போதே? ஏமா, எல்லார்கிட்ட வாங்குற பணத்தை இவர்கிட்டயும் வாங்கினா எப்படிமா? என்ன சேவை உணர்ச்சியோட ஒரு நல்ல காரியத்துக்காக கேக்குறாரு. அதுக்காக பணத்தை குறைச்சிக்க சொல்றியா? குறைச்சிக்க சொல்லமா, பணமே வாங்க வேண்டாம்னு சொல்றேன். இப்படி தர்மத்துக்கு வேலை செஞ்சா அந்த தலைச்சேரி எஸ்டேட்டை எப்படி வாங்குறது? அம்மா, உங்க தலைச்சேரி இருக்கட்டும், அந்த ஏழைகளோட அவலச்சேரியை கொஞ்சம் கவனிங்க. கரெக்டா சொன்னீங்க. யோ, ஏன் என் பொண்ணு அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல, இது உங்க பொண்ணு தானா அப்படின்னு ஒரு சந்தேகம். எப்படி சந்தேகப்படுவேன்? பெற்றவங்க 2 பேரும் குத்துக்கல் மாதிரி நிக்கிறோம், சந்தேகம் வரலாமா? வரக்கூடாதுதான். ஒண்ணும் இல்ல, தாய போல புள்ள நூலை போல சேரன்னு சொல்லிருக்காங்க. இங்க அதுக்கு நேர்மாறா இருக்கேன்னு பார்த்தேன். அதுக்கு இல்ல இல்ல, அது குத்தம் என் மேல்தான். இன்னொரு பழமொழியை மறந்துட்டேன். அதாவது குப்பையிலையும் குண்டு பண்ணி கிடைக்கும். அம்மா, நான் நாடகம் நடத்தி தரதா முடிவு பண்ணிட்டேன். நீங்க போய் வேண்டிய ஏற்பாடு செய்யுங்க. ரொம்ப நன்றிமா. வணக்கம். இந்தாப்பா, பணத்தையோ வேண்டான்னு சொல்லிவிட்டா. எனக்கு பட்டத்தை கொடுக்கறதுக்காக மறந்துடாதப்பா. பட்டமா? ஆமா. உங்களுக்கா? ஏன் குடுக்கூடாதா? இவ்வளவு பெரிய நடிகை ஆக்கியிருக்கேனே, எனக்கு பட்டம் கொடுத்தா என்னவா? அம்மா கொடுங்களேன்ப்பா. நாட்டிய தாரகையினுடைய தாயின்னு சலவக்கல்ல எழுதி சதுரமா கொடுங்களேன்ப்பா. கொடுக்க கூடாதுங்கிறது இல்ல அம்மா, மக்களா கொடுக்கறதுதான் பட்டம். நாம கேட்டு வாங்கினா தம் பட்டம் ஆயிடும். ஓஹோ, சரி வரேன். வணக்கம். செய் செய் செய். சார், எனக்கு 2 டிக்கெட் கொடுங்க சார். 2 டிக்கெட் என்ன? எனக்கு கொடுங்க. என் பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கேன். என் பொண்ணு சுமதி இதுல நடிக்கிறதுக்கு நாடகத்துக்கு வந்திருக்குது. என்ன நாடகம் நடிக்க போகுது? ரோமியோ ஜூலியட் நாடகம் நடிக்க போகுது. இப்ப ஓம் பிரசங்கத்தை யாரையா கேட்டா? நாடகத்தை முதல்ல ஆரம்பிங்க. என்ன இதோ இப்ப உடனே போய் பெல் அடிக்கிறேன். தமயந்தி, அடி பெல்ல. அண்ணே கொஞ்சம் இருங்கண்ணே. ஏப்பா கதாநாயகா, கொஞ்சம் சரியா நில்லேப்பா. அவரால் எப்படிமா நிக்க முடியும்? அவர்தான் நில கொள்ளாம தவிக்கிறாரு. நீ பெல் அடிக்கிற வரைக்கும் அப்பிக்கிட்டே இருப்பிய. ரெடியா 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 ரெடியா? அவன் குடியா குடி குடிச்சு நிக்கிறானே. அட பாவி, இன்னைக்காவது நீ ஒழுங்கா நடிக்கணும்னு சொல்லிதானே கூட்டிட்டு வந்தேன். நீங்க சொன்னது ஒரு காலைல ஒழுங்கா குடிக்கணும்னு விழுந்துருச்சு போல இருக்கு. நடிகன் தம்பி, இன்னைக்கு நாடகத்துக்கு என்ன வசூல் ஆகும்? குறைஞ்சது 5000 மேலே கிடைக்க போகுது. இது மாதிரி 10 நாடகம் போட்டா நம்ம சேரியில பள்ளிக்கூடம் கட்டலாம், ஆஸ்பத்திரி கட்டலாம். நாடகத்தை சீக்கிரம் ஆரம்பிக்கலன்னு கலாட்டா பண்றாங்க. ஏன்னா பயப்பட சுமதி, என்ன இன்னைக்கு நாடகம் ஸ்பீடா இருக்கணும்னு ஸ்பிரிட் சாப்பிட்டேன். அட பாவி, ஸ்பிரிட்டியா குடிச்சிட்ட. நீ வேகமா வசனம் பேசினா என் பொண்ணு சிக்கனா எல்லாம் எரிஞ்சிடுமேடா. என்னங்க இப்படி கல்லு வந்து விழுதுங்களே? அடுத்த போல சேர் வந்து விடாதா?
ஏன் லேட்டு தினம் கேட்ட பண்ணாங்கய்யா. எங்களை என்னையா பண்ண சொல்ற? அரங்கத்துல ஆடுனா அந்தரங்கத்துல ஆடுறானையா. நடிக்கிறதுக்காக அட்வான்ஸ கொடுத்தோம், நடிக்கிறதுக்கு அப்புறம் குடிப்பான்னு பார்த்தோம். அவன் அட்வான்ஸாவே குடிச்சு வந்துட்டானே. அட்வான்ஸ் புல்லா அது அட்வான்ஸ். ஐயா கலைக்குறமா இது. இவன் கலைக்காரனாக்கா கலைச்சு மேக்கப்பே கலைஞ்சிருக்காயா. ஏயா குடியாரமா போய் நடிக்க சொல்றீங்க? தம்பி குடிய பத்தி நீ பேசாத, உனக்கு அத பத்தி ஒண்ணுமே தெரியாது. தெரியலன்னா பேசக்கூடாதா? இந்த நாட்டில் எவன் ஒருவன் குடிக்கவில்லையோ ஐயோ அவனுக்கு கலையே வராது. ஏ குடிக்கலன்னா உனக்கு கலையே வராம இருக்கலாம், ஆனா போதை ஜாஸ்தி ஆச்சுன்னா கொலையே வரும். மூடு மூடு மூடு. நான் அதுதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எதை? கடை. நான் உன் வாயை சொல்றேன். ஏய் நீ ஏன் வாயை மூடலாம்? மக்கள் சத்தம் போடுறாங்களே, அவங்க வாய் யார் மூடுறது? யோ நாளை என்ன ஆச்சு? ரோமியோ ஜூலியட் நாடகம் விளம்பரம் பண்ணிருக்கோம். தேவதாசன் நடத்துறதே. சொன்னபடி நடக்கிறேன்னா ஜனங்க சும்மா விட மாட்டாங்களே. முச்சந்திய நிக்க வச்சு ஊதி ஊதி தோலை ஊச்சிடுவாங்க தெரியுமா? ஐயோ கல்லு விடு. போச்சு போச்சு, உங்களால எனக்கும் கேட்ட போய். யோ கண்டாய், யோ சீக்கிரம் போய் தெரியுங்கய்யா, நான் போய் சமாளப்படுறேன். தம்பி என்னாச்சு? தம்பி ஹீரோ இருக்கானே ராஜபாத்து. ஆமா அவன் குடிச்சு மயங்கி கிடக்கான் ஐயா. ஐயோ தம்பி நாடகம் நின்னு போச்சுன்னா வசூல் பண்ணி பணத்தையெல்லாம் மோசம் பண்ணிவிட்டோம்னு குடிசையை குறைச்சு விடுவாங்களே தம்பி. தம்பி ஏதாவது நீ நான் என்ன பண்றது? அவன் தன்னை கெடுத்துக்கிட்டா பரவாயில்ல, ஊரால் குடியெல்லாம் கெடுக்கிறான் ஐயா. நான் என்ன பண்றது? நீ போய் எப்பயாவது அவனை தெரிய வை. எனக்கு இது திரும்பி கல்லுக்கெல்லாம் விழுகுது. திருப்பி திருப்பி என்னையே கேக்குறீடி, நான் என்னடி பண்ண முடியும்? அம்மா ஒரு ஐடியா. எல்லாரும் ஓடிக்கலான்றியா? வாங்கப்பா நீங்க வேற. ஏமா இந்த மாணிக்கம் தான் நல்லா பாடுவாரே, அவர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணா என்னங்க? அந்த மாணிக்கம் பாக்குறதுக்கு ஜம்முன்னு ஹீரோ மாதிரி இருக்கான். என்ன சொன்ன? ஒரே முத்த முத்திடுவோம் உன்னை. ஐயோ நீங்க ஒண்ணு ஆக்ட் பண்றதுக்குங்க. அதானே பார்த்தேன், எனக்கு குப்புன்னு வேர்த்து போச்சு. ஆமா உங்களுக்கு இப்படித்தான் அடிக்கடி வேர்த்துக்கிட்டே இருக்கும். சார் சார் ஹீரோ இங்க. அவன் ஹீரோ இல்ல ஜீரோ. வாங்க தம்பி. ஐயோ எப்படி பத்திருக்கிறான் பாத்தீங்களா? 2 நாளைக்கு எழுந்திருக்க மாட்டான். இவன் எழுந்திரிக்க 2 நாள் ஆகும். நம்ம நாடகம் ஒழுங்கா நடத்தலைன்னா அவங்க அடிக்கிற அடியில நம்ம எழுந்திக்கிறதுக்கு 2 மாசம் ஆகும். மாணிக்கம் ஒண்ணு பண்ணுங்களேன். என்ன செஞ்சிருக்கு நீங்களே ஆக்ட் பண்ணிடுங்களேன். ஐயோ நம்மளால முடியாதுமா. தம்பி 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 நீதான் பாக்குறதுக்கு அழகா ராஜா மாதிரி இருக்கு, நீ ஆக்ட் பண்ணிடு. ராஜா ஐயோ என்ன இது? மகாராஜா மாதிரியா இருக்கிறாங்களே, ராஜா என்ன கோவம் வருமா வராதா? நீங்க சும்மா மேடைக்கு வந்து நின்னா போதும். அப்படியே நிக்கிறது வேண்டாம் போலாம். மாணிக்கம் ப்ளீஸ் சரின்னு சொல்லுங்களேன். என்ன முடியாதுமா? நீ என்ன நேரம் பார்த்து தகராறு பண்ணுவியே. நியாயத்தை பார்த்து நான் தயார் பண்றேன். தம்பி தம்பி இத பாரு, முடியாதுலாம் சொல்லக்கூடாது, நீ இதான் ஆக்ட் பண்ணணும். நான் தான் ஆக்ட் பண்ண மாட்டேங்கிறேன். மாணிக்கம் மாணிக்கம் ப்ளீஸ் மாணிக்கம் சரின்னு சொல்லுங்களேன். சொல்ற கேளுமா. தம்பி 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 தொட்டு தொட்டு அவரை கேட்டுக்கினா அவர் சரின்றாரு. நிச்சயமா சொல்றேன் என்னால முடியாது. ஐயோ மாணிக்கம் யோசிக்காதீங்களே, வேஷம் போடுங்களேன். இத பாரு தம்பி 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 சரின்னு சொல்லுப்பா. மௌனம் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. தமயந்தி அடி பெல்ல. யோ யோ என்னையா என்னாச்சு? நாடகம் உண்டா இல்லையா? நான் வேஷம் போட்டா நாடகம் உண்டு. ஐயோ பழக்கம் இல்லாம நீ போய் எப்படியா நடிப்ப? யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன்? நான் சின்ன பிள்ளையில ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நாடகம் ஆக்ட் பண்ணுவேன் என் தொழில். அப்படியா? இந்த வேஷம் தான் போட்டிருக்கேன். அப்புறம் என்னையா போய் வேஷம் போடு. அது அப்படி இந்த கமல என்னையா ஆபத் சமயத்துல போய் வேஷம் போடியா? யோ 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 நீ வேஷம் போட்டு நான் பார்த்ததே இல்லையா. போய் போய் நடியா. போதுவா? போய் யோ நீ என்னையே பார்த்துட்டு நடிக்கணும், நான் உன்னையே பார்த்துட்டு இருப்பேன். அது சரி, நான் அங்க பாருங்க. ஏன் பயப்படுறீங்க? நம்ம மாணிக்கமே நடிக்க போகுது. நம்ம நினைச்சதை நடத்தி காட்டுவோம். வாங்கய்யா போவோம். இன்னொரு வானம் இன்னொரு நிலவு என் முன்னே நின்று கண்ணால் சொல்லும் காதல் கனவு. இன்னொரு மேகம் இன்னொரு மின்னல் நேர்கொண்டதோ எந்த நீல கண்கள். இன்னொரு வானம் இன்னொரு நிலவு
என் முன்னே நின்று கண்ணால் சொல்லும் காதல் கனவு இன்னொரு மேகம் இன்னொரு மின்னல் நேர் கொண்டதோ எந்த நீலக் கண்கள் ஓராயிரம் தேன்குடம் ஒன்று சேர்ந்த கண்ணம் ஓராயிரம் தேன்குடம் ஒன்று சேர்ந்த கண்ணம் 100,000 நாடகம் ஆடும் பாவை வண்ணம் சொல்லும் காதல் கனவு காதல் கனவு கைப்பட்ட வேகத்தில் கண்பட்ட நாணத்தை கண்டேன் அன்பே மைப்பட்ட கண்ணுக்கு நீ கொண்ட கோலத்தை சொன்னேன் அன்பே கைப்பட்ட வேகத்தில் கண்பட்ட நாணத்தை கண்டேன் அன்பே மைப்பட்ட கண்ணுக்கு நீ கொண்ட கோலத்தை சொன்னேன் அன்பே விருந்து கொடுத்து திரும்ப எடுத்து அருந்தி முடித்த இரவை நினைத்து ஆடட்டும் பொன்னூஞ்சல் லைஃப் இஸ் ஷார்ட் மேக் இட் ஸ்வீட் கொட்டி கொடுத்ததும் குடித்து குடித்து மயங்கும் கதை இது கொள்ளை அடுத்ததை மடியில் எடுத்து மறைக்கும் கதை இது விருந்து கொடுத்து திரும்ப எடுத்து அருந்தி முடித்த இரவை நினைத்து ஆடட்டும் பொன்னூஞ்சல் இன்னொரு வானம் இன்னொரு நிலவு என் முன்னே நின்று கண்ணால் சொல்லும் காதல் கனவு இன்னொரு மேகம் இன்னொரு மின்னல் நேர் கொண்டதோ எந்த நீலக் கண்கள் பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று. ஆகவே பெரியோர்களே தாய்மார்களே இப்ப வந்து ஐயா தலைவரே நீங்க அப்புறம் பேசுங்க, முதல்ல பட்டத்தை கொடுங்க, நாங்க 4 இடத்துக்கு போகணும். பட்டம் அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டியதா? இதோ போடு போடு. இந்த கலை கொடிங்கிற பட்டத்தை நான் நம்ம மாணிக்கத்துக்கு கொடுக்கிறேன். அது என் பொண்ணு கொடுக்க வேண்டிய பட்டம், இங்க கொடுங்க. நாங்களே செஞ்சுக்கிட்ட பட்டம் அடைச்சு முடியா. மாணிக்கம் தான் நல்லா நடிச்சாரு, அவருக்கு தான் பட்டம். தலைவனா நான் வச்சதுதான் சட்டம். இந்தாப்பா புடிப்பா. சரி அங்கே கொடுத்துருங்க. புடிப்பா புடிப்பா. என்ன பாடி என்ன நடிச்ச நீ, என்ன புடிப்பா நீ. தயவு பண்ணி புடிப்பா. பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று. என்ன விட்டுட்டு எங்க போயிட்டுங்க?
நான் விட மாட்டேன். இனிமே நான் உங்களை விடவே மாட்டேன். ஐயோ, என்ன விடுங்க. தர விட்டுட்டு வர மாட்டேன். பயப்படாதீங்கம்மா, உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல. மிஸ்டர் நல்ல சிவம், டாக்டர். நாடக கூட்டையில யாரையோ பார்த்ததா சொன்னீங்களே, உங்க மருமகன் குமார் மாதிரியே இருந்தாரா? ஆமாம்மா, அவன் அப்படியே தான் இருந்தான். அதனாலதான் என் பொண்ணுக்கு இந்த நிலைமை. எனக்கு ஒரே ஒரு வழிதான் தோணுது. என்ன டாக்டர்? நாடக கூட்டையில பார்த்தேன்னு சொன்னீங்களே, அந்த ஆளை இங்க கூட்டிட்டு வர முடியுமா? ஐயோ, அவன் குப்பைக்காரனாச்சே. இருக்கலாம், ஆனா அவன் வந்தா தான் உங்க மக உயிர் படைக்க முடியும். அப்படிங்களா? ஆமா, இது மருந்தால மட்டும் குணப்படுத்த முடியாத நோய். மனோதித்துவ முறையும் கையாளணும். எப்படியாவது அவனை கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருங்க. அந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நீங்க வந்து சாட்சி சொல்லக்கூடாதா? சம்பந்தமே இல்லாம தான் மேடை மேலேயே ஏறி உண்மையான மேலேயே விழுந்தாளா ஐயா? 1000 பேருக்கு மத்தியிலே அப்படின்னா பொம்பளைக்கு ஊடுதா உலகம், ஆம்பளைக்கு உலகமே ஊடுன்னு நான் ஒரு டயலாக் கேட்டிருக்கையா. அது உண்மைதாயா, அது உண்மைதான். இனிமே நான் உட நம்ப மாட்டேயா, நம்ப மாட்டேன். இந்த நீ போறபடி போறியாகுது. நான் போக மாட்டேன். நான் உண்மை சொல்லிட்டு தான் போவேன். போக மாட்டேன். என்ன செய்ய போற? புரிதல ஒத்தி, கோபத்துல ஒத்தி, இன்னும் எங்க இருக்காங்களோ, எத்தனை பேர் இருக்காங்களோ. அப்பா போதும் போதும், உன் படத்தை தூக்கி எறிய போற, தூள் தூளா நறுக்க போற. அது என்ன பண்ணி சொல்லுங்க? என்ன ஏன் சொல்ற? தொட்டு கைய வெட்டுற. நான் மான உள்ளவையா, ரோஷம் உள்ளவ. இரு, நான் அடிச்ச விரட்டுறேன். இரு வர, இதை வைக்க. சார், விளையாட்டுக்கு சார். அதாவது பந்தை யார் வேகமா எறியதுன்னு பாத்துருந்தோம். பந்தையா? ஆமா, நீங்க யாரு? நேத்து டிராமா குட்டையில ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்து போச்சு. அந்த பொண்ணோட அப்பா. வாயா மாமன் நாரு, வா. மாப்பிளைய கூட்டின்னு போ வந்திருக்கிறியா? நீ கைய பிடிச்சி இஸ்திரு போ, நான் கழுத்தை பிடிச்சி தடுறேன். தம்பி தம்பி புரியுது புரியுது தம்பி. அந்த பொண்ணு ஏதோ தவறா நினைக்குது. என் மகளுக்கு பைத்தியங்க. பைத்தியமா? தம்பி, என் பொண்ணுக்கு ஒரு முறை மாப்பிள்ளை இருந்தான். அவனைத்தான் என் மக கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா ஒரு நாள் அவன் திடீர்னு விபத்துல இறந்துட்டான். அதுல இருந்தே என் மக சரியில்லாம போயிட்டான். அதனாலதான் உங்களை பார்த்த உடனே அத்தான் போதும் 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 போதும். உண்மை தெரிஞ்சாச்சே, நல்ல வேலை. நீங்க உண்மை சொன்னீங்களோ, எங்க வீட்டுல புயல் ஒழிஞ்சுதோ. புண்ணியா, நல்லா இருக்கும். போயிட்டு வாங்க. போயிட்டு வரதா? நான் மாத்திரம் போறதுக்கு வரலீங்க. பின்ன உங்களையும் அழைச்சிக்கிட்டு வந்தா தான் என் மக குணமாவான்னு எங்க டாக்டர் சொன்னாரு. அம்மா ஐயா, நாங்க அந்த பைத்தியத்தை பார்த்தோமோ, இவளுக்கு பைத்தியம் பிடிச்சது. இன்னொரு தடவை நான் பார்த்தேன், அவ்வளவுதான், எனக்கே பைத்தியம் பிடிச்சோம். தம்பி, என் பொண்ணோட உயிர் உங்க கையில தாங்க இருக்கு. நான் என்ன செய்யறது? நம்மளால முடியல. என்ன மன்னிச்சுங்க. ஐயே யோ, என்னையா அது மவுண்ட் ரோடு மன்றத்துல வர நின்னுட்ட? கொஞ்சம் ஒத்து நில்லையா, நான் போய் பேசிட்டு வரேன். கொஞ்சம் திரும்பி நில்லையா? அட சரியா நில்லையா? நிக்க சொன்னா போடியாடா. யோ, என்ன மன்னிச்சிரியா? என்ன பைத்தியம்? அதாவது யோ, நான் ஆசிமா திட்டிட்ட, அடிச்சுட்ட, வலிக்குதாயா? ஒண்ணு வலி இல்ல. எப்படி வலிக்கும்? இல்ல அன்பு தானே. அப்ப நீ என்ன அப்பவே மன்னிச்சியாயா? எப்ப உன்னை பார்த்தேனோ அப்பவே மன்னிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதான பார்த்தேன். சரி சரியா, புறப்படியா? எங்க? அந்த பொண்ணு உங்க காப்பாத்தையா? இந்த பாரு, நான் போடுவேன். அப்ப அதாச்சும் சத்தங்க தான் போட்டேன். பிச்சு பிச்சு ஓச்சுக்காதையா, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். அதனால நீ எங்க வேணாலும் போலாம் வரலாம். சரி, அப்ப நான் போறேன். இந்தாயா, அழைச்சிட்டு போ.